அவர் ஒரு மானிட்டர் ஃப்ரேம் கூட பார்க்கு. ஆனால் மானிட்டர் செக் பண்ணிங்க என்னன்னு, வா நீ பார்த்துட்டல உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை ஒன்று போலாமா அப்படிதான் கேட்பாங்க. ரஜினி சாரை கொண்டாடுறோம், சிவாஜி சாரை கொண்டாடுறோம், எம்ஜிஆரை கொண்டாடுறோம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே 1% கூட கீழே டேனியல் பாலாஜி இல்லை. அவர் ஃபைன் டியூன்ட் ஆர்டிஸ்ட். அவர் கூட நடிச்சதே இல்லை வரைக்கும் நான், இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, சேம் ஏஜ் கேட்டகரி தான். பட் ஆனால் அவர் கமல் சாரோடலாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம், காக்கா காக்கா ஆகட்டும், நான் மகானல்ல அந்த கேரக்டர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து அது நல்ல ஒரு முதல் படத்துல ஒரு கேரக்டர் நல்லா பெர்ஃபார்மே பண்ணிருப்பீங்க, மனசு நிற்கும். அப்போ அந்த படம் மட்டும் எனக்கு நடிக்கவே தெரியாது ஃபர்ஸ்ட். சார் நம்ம வெறும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நம்ம போய் ஒரு இடத்துல பெயிண்ட் கூட அடிக்க முடியாது சார், எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரு 5 years ஓகே தம்பி எனக்கு சினிமா வேண்டாம்னு முடிவு. வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி நான் டைரக்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். BP 180 பிளட் ப்ரெஷருங்கிறது தான் அந்த நீங்கள் சொல்ல வரதா வேறு என்ன? ஆமாம், அதுதான். ஆமாம். ஓகே, எனக்கு டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மெடிக்கல் டேர்மை வந்து ஒரு டைட்டிலாக வைக்கிறது வந்துட்டு எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை சார், இது மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் தான் இந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலாக ஓகே, BP இஸ் அ காமன் க்ரைட்டீரியா ஃபார் ஆல் ஹியூமன்ஸ். அதான் BP 80 to 100 இட்ஸ் அ நார்மல். 120னாவே கஷ்டம், எல்லா டேப்லெட் போட்டு. 140னா ஹைப்பர் டென்ஷன், 180னா ஹைப்பர் டென்ஷன் கிரைசிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ டோட்டலாகவே இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். அவங்க அவங்க BP 180 பேஷண்ட்டோட இருந்தீங்கன்னா அவங்க அப்நார்மலாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷனிங், அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே நம்மளால முடியாது. ஹைப்பர் டென்ஷன் ஓவராக இருக்கிறதால என்ன வேணால் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் தான் இந்த படத்தில் ஆண்டகனிஸ்டாக டேனியல் அண்ணா ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரை ஒரு புத்தா அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதுதான் தானியா பண்ணியிருக்காரு. ஓ ஓகே, அந்த மாதிரி ஒரு அதுதான் புத்திசம். ஓகே ஓகே ஓகே. சார் முதல்ல ஃபஸ்ட்டு எத்தனை மாசத்துல ஒரு மாசத்துல எத்தனை நாள் ஷூட் போறீங்க? உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு அந்த சண்டே அப்படிங்கிற ஒரு லீவ்லாம் இருக்கா? ஏங்க அப்படி? ஓகே, இல்லை எல்லா படங்கள்லையுமே வந்துட்டு ஏதோ ஒரு ரோல் உங்களை நான் கண்டிப்பா பார்த்துட முடியுது. அதுல சார் இல்லாம ஒரு சில படங்கள்லாம் போகவே போகுது. அப்படிங்கும் போது எப்படி இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு கதை கேட்கறது எல்லாம் எப்படி சார் பார்த்து? சரி, ஒரு விஷயம் தான். நான் எப்பயுமே என்னுடைய பாலிசி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதை எழுதி, இல்லை ஒரு கதாசிரியர் ஒரு கதை எழுதி, ஸோ இந்த கேரக்டருக்கு தாஸ் போட்டுக்கலாம், அருள்தாஸ் அவர்களை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி என்கிட்ட பேசிட்டு வர்றாங்கல்ல, மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். ஓகே, சின்னதாக பெருசோ அதை பார்க்க மாட்டேன். இதுதான் பண்ணுவேன்னு நான் அப்படி இது பண்ண மாட்டேன். அப்படி ஸோ ஏன்னா எல்லாமே நம்ம சினிமா ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி, தம்பி அண்ணங்க தான் வருவாங்க, நம்ம நோக்கி வருவாங்க, நம்ம நினச்சி எழுதிப்பாங்க. ஸோ அது அவங்களோட கற்பனையை நான் வந்து எப்படின்னா சிதைக்காமல் ஒரு கேரக்டர் பண்ண நினைப்பேன் ஃபஸ்ட்டு. இன்னொன்று அவங்க நம்ம நோக்கி வர்றப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. இதில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்ல, இந்த கேரக்டர் அவங்க பண்ணாலும் நம்ம எழுதுறாங்கல்ல. ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் என்னை நோக்கி வர படங்கள் எடுத்து மேக்ஸிமம் பண்ணிடுவேன். 90% நான் பண்ணிடுவேன் டைம் இருக்கும் பட்சத்தில். ஸோ அதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு. இப்போ என்ன படங்கள் வரிசையாக பார்த்துருப்பீங்க, சின்னதாக பண்ணியிருப்பேன், ஒரு மீடியமாக சில படத்தில் ஓட்டு கேரக்டர் இருக்கும். ஸோ அதை நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் ஓவரால் பரவலாக இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஓகே 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 ஓகே. ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய படங்களை வீட்டில் கூட ஒரு மாதம் வீட்டில் அடிபட்டு இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓடிட்டில் எல்லா படங்களும் பரவாயில்ல. அப்போ வந்து லவ் மேரேஜ் படத்தில் வந்துட்டு உங்கள் கேரக்டர் பார்த்து எங்கள் வீட்டில் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த வீட்டில் வந்து 1 மாசமா லாக்டவுனில் இருக்கான், அந்த வீட்டுல எதுவுமே இல்லை, இருந்தாலும் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு டென்ஷன். நல்ல படம், நல்ல ஏன்னா அது ஒரு நல்ல பேர் கிடைச்சு அந்த படத்துல. ஏன்னா நல்ல ஒரு எப்படி ஒரு குடும்பத்தை ஒருத்தரப்பா அந்த மாதிரி எப்படின்னா வீடு குடும்பம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் நல்லா ஃபன்னா பண்ணா சீரியஸாக இருந்துச்சு. ஆமா ஆமா, இந்த ஊர்ல ஒரு சித்தப்ப ஒரு மாமல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நம்ம திருப்தியே படுத்த முடியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. அப்படியே கட் பண்ணா தலைவன் தெரியல இந்த போலீஸ் கேரக்டர். எத்தனை போலீஸ் எத்தனை ரவுடி பண்ணிருப்பீங்க?
அது ஒரு கணக்கு இருக்கு. எப்பயுமே பிரதர் எப்படின்னா நம்ம வந்து போலீஸ் கேரக்டர் நான் ரொம்பலாம் பண்ணல ஆக்சுவலாகவே சொல்லப்போனால் கம்மியாக தான் பண்ணியிருப்போம். எப்பயுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட்டாக எப்படி ஆயிருன்னா போலீஸ் ட்ரெஸ் இருக்குல்ல காக்கி ட்ரெஸ் அது டக்குன்னு உட்காந்துக்கும். அது பொலிட்டிஷியன் ட்ரெஸ் ஒயிட் ஒயிட் எம்எல்ஏ கவுன்சிலர் பண்ணுறோம் அது உட்காந்துக்கும். அது கம்மியாக பண்ணால் கூட நம்ம நினைக்கிறப்ப அந்த அந்த இது அந்த மைண்ட் செட்டாக அந்த காஸ்டியூமோட மைண்டில் வரும். போலீஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் மைண்ட் செட்டாக விட்டப்ப நிறைய பண்ண மாதிரி ஒரு இது. எனக்குமே அதுதான் உங்களுக்கு டக்குன்னு ஒண்ணு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஞாபகம் இருக்கு இல்ல வந்து இந்த போலீஸ். ஏன்னா அந்த ரெண்டு காஸ்டியூம் டக்கு மனசு ஏன்னா நம்ம ரெகுலரா பாக்குற கேரக்டர்ஸ்ல நம்ம ரெகுலரா வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது நம்ம ரவுடிசத்துல இல்ல நம்ம அந்த ரவுடின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம ரெகுலரா பழகிற ஆளு கிடையாது. அன்றாட அவங்க எங்க ஹைடா இருப்பாங்க வேற ஒரு ஏரியா அவங்க படங்களை தான் பார்க்க முடியும். ஆனா போலீஸ் கேரக்டர்ஸையும் இந்த பொலிட்டிஷியன் நம்ம டெய்லி அப்பப்போ சந்திக்கிறோம். ப்ளஸ் வந்து விஷுவலாக பார்க்குறோம் நியூஸ் சேனல்ஸில். ஸோ அது வந்து ஈஸியாக கேட்ச் ஆகிடும். ஓகே. ஸோ உங்கள் ரோல் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் கதை கேட்ட உடனே நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ ஜேபி சார் என்னோட ஆடிஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆடிஷன் எடுத்த உடனே நான் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி என் கேரக்டர் பற்றி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். மற்றதெல்லாம் எனக்கு சொல்லி இல்லை. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சார் அருள்தாஸ் சார் இருக்காங்க, டேனியல் பாலாஜி சார் இருக்காங்க, பாக்யராஜ் சார் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து எல்லாம் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி ஜேபி சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நான் அந்த படம் பண்ணும்போது நான் ஒரு நியூ ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். ஆனால் நிறைய விஷயம் வந்து எனக்கு செட்டில் நிறைய திங்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு. படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓகே. ஸோ ஒரு புது ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு பெரிய இல்லை ஒரு நல்ல நோன் ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நமக்கு ஒரு சில கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம ரீடேக் பண்ணுறக்கூடாது, நம்ம தப்பு பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க செட்டில்? கண்டிப்பாக பயம் இருந்தது. ஆனால் சார் இருந்ததுனால எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ டைலாக்ஸ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நான் பேசிக்கலி ஐம் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ ஓகே. ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. டேனியல் பாலாஜி சார், எனக்கு வந்து அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமா இழந்துருச்சு. நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். இன்னுமே நிறைய படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவரோட இறப்பாகட்டும் இந்த படத்தோட முடிக்கிறதுல நீங்கள் ஏதாவது சிரமங்களை ஃபேஸ் பண்ணிக்கலாம்? அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுதான் சார் சொல்கிறேன். அவர் இறந்துட்டாருன்னே என்னால் நம்பவே முடியல இப்போ வரைக்கும். நான் நேற்று வரைக்கும் இப்போது இந்த படத்தை மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போவும் வந்து டேனியல் பாலாஜி இல்லை அப்படின்றத என்னால் இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னு தான் சொல்லணும். ஓகே. பட் ஆனால் அவர் இல்லைன்றது டோட்டலாகவே பெரிய இழப்பு தான் சார். எப்படின்னா நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சாரை நம்ம கொண்டாடுறோம். நடிப்பில் அவரை யாருமே டாமினேட் பண்ண முடியாது. ரஜினி சாரை கொண்டாடுறோம், சிவாஜி சாரை கொண்டாடுறோம், எம்ஜிஆரை கொண்டாடுறோம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே 1% கூட கீழே டேனியல் பாலாஜி இல்லை. ஓகே. அப்படி ஒரு பர்ஃபார்மர். அவர் வந்து எப்படின்னா நான் ஒரு சீன் சொல்கிறேன்னா நிறைய கேள்வி கேட்பார், நிறைய இன்புட்ஸ் கேட்டுப்பார். ஆனால் நான் ஒரு வாட்டி பிளான் சொல்லிட்டான், அதெல்லாம் நீ பண்ணாத அப்படி சொல்லுவேன். நீ பண்ணாத ஜி, நான் ஒரு இது பண்ணி காட்டுறேன், நீ கரெக்ஷன் சொல்லு. அந்த மாதிரியான ஒரு ஃபைன் டியூன்ட் ஆர்டிஸ்ட். ஓகே. நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஆக்டிங்கில் டேனியல் அண்ணன் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அவரை எல்லாருமே இப்போ இன்னொருத்தர் டெபியூ ஆக்டர் ரிலீஸ் ஆகிறாங்க. டேனியலனோட அவரோட ஐ பார்த்தாவே தெரியும் சார். ஆமாம். ஆக்டிங்கில் என்னென்ன நியான்சஸ் வந்து அவர் கையாளுறாருன்னு பார்த்தா அவ்வளோ லேர்ன் படிக்கும் எல்லாரும். அவர் இந்த படம் பார்த்தா சார் இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மானிட்டர் ஃப்ரேம் கூட பார்க்கல. அது கூட பார்க்கலையா? மானிட்டர்ல ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. ஆனால் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. ஓகே. ஆனால் மானிட்டர் செக் பண்ணிங்க என்னன்னு, வா நீ பார்த்துட்டல, உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை ஒன்று போலாமா அப்படிதான் கேட்பாங்க.
ஓகேண்ணே ஒரு வாட்டினே அப்படி சொல்லு. அவர் இறக்கறதுக்கு ஒரு 3-4 months முன்னாடி எனக்கு கால் பண்ணார், ஜெபி எங்கே இருக்க அப்படின்னாரு. ஆனால் வீட்டில் தானே இருக்கு, வெளில வந்து பாரு அப்படின்னாரு. வெளில வந்து அவரோட கார் இருந்தது. நான் கூட டம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்பத்தூரில் டீ கடைக்கு கூப்பிட்டு போயிடு. ஓகே ஜெபி அந்த டீஷர்ட் கட் பண்ணிங்க அதை வச்சிருக்கியா அப்படின்னு. இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கேட்குறாங்க, பார்க்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு டோட்டலாக பிளாஸ்ட் ஆகிட்டு டேனி அண்ணன் கிட்ட போயிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டேன். அண்ணா நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கன்னு சொல்கிறேன். நான் அவர் சொல்ல சவுண்ட் ஜெப்பி பெரிய ஸ்க்ரீனில் தான் ஜெப்பி நான் பார்ப்பேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது, இந்த டேப்லாம் பார்க்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் கூட பார்க்க முடியும். ரொம்ப வருத்தமான விஷயம். அதான் நல்லா நினச்சா ரொம்ப. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இந்த கதை கேட்டுட்டு நம்ம நிறையா நீங்கள் நோ சொல்ல முடியாது அப்படிங்கும்போது இந்த கதையில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் என்ன? இதில் எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ இல்லை அந்த படத்தில். கேஎல் பாலாஜியும் ஹீரோ தான், பட் என்னன்னா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். அவரோட நடிச்சதே இல்லை வரைக்கும் நான், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, சேம் ஏஜ் கேட்டகரி தான், பட் என்னன்னா அவர் கமல் சாரோடலாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். விளையாடலாம் மிரட்டியிருப்பார். ஆமாம், காக்கா காக்கா வரட்டும், நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி பிகினிங் தெரியும் எனக்கு, பட் கூட சேர்ந்து நடித்ததில்லை. ஸோ அவர் நடிக்கிறதே ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு, ஈகராக இருந்துச்சு. ப்ளஸ் என்னோடய கேரக்டர் வந்து அவர் கூடவே இருக்க மாதிரி தான், ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு எம்எல்ஏ கேரக்டர். பட் அப்போனா எல்லா சீன்லையும் ஆல்மோஸ்ட் நானும் ஒரு இருப்போம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ கேரக்டராகவும் ஒரு லென்த் கேரக்டர், அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் சீன் பேசி அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும் படம். ஆனால் அருள்தாஸ் அண்ணன் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமா பார்த்தே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பெர்ஃபார்மர். டேனியல் அண்ணன் வந்து 25 days ஷூட் பண்ணேன். அருள்தாஸ் அண்ணன் 25 days ஷூட் பண்ணேன். ஓகே, ஈக்குவலா 2 பேருமே போட்டி போட்டுட்டு ஓகே நான் பார்த்துறேன் ஜெபி அப்படின்னு வரும் எப்பவுமே. நான் பார்த்துறேன் இல்லைண்ணே இது அவர் இப்படின்னா நான் பார்த்துறேன் ஜெபி. எல்லாமே ஒரே 2 பேருமே ஸ்கில்டு பர்சனாக இருக்கிறதால எனக்கு எல்லாம் சிங்கிள் டேக் தான். 38 days படத்தை முடிச்சு கொடுத்துறேன். ப்ரொடியூசர்கிட்ட 40 days சொன்னேன், 30 days முடிச்சாச்சு. ஓகே ஓகே. அந்த வகையில் எப்படின்னா ஜேபி சார் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிபி 180 140 ஒர்க் வைஸ் பரபரன்னு இருப்பாப்ல, ஹைப்பராக இருப்பாப்ல சார் ஸ்பாட்டில். ஏன்னா வந்து டக்குன்னு முடிக்கணும், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு அவர். ஏன்னா செட்டப்பில் பெரிய பெரிய செட்டப்ஸு, அதை வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப இழுத்துட்டு போக முடியாது அதுக்கான. ஏன்னா இப்போ செல்லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ ப்ராஜெக்டுக்கான செல்லிங் இந்த படம் என்ன வரும்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டு, ஒரு காம்பேக்ட் ஃபிலிமு. ஓகே. பட் ஆனால் பெரிய பெரிய சீன்ஸ் எல்லாமே செட்டப்பாக வந்து ஒரு பெரிய ஜிஹெச் செட்டப் இருக்குது, எங்கள் செட்டப்ஸ் ஒரு பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கம்மி டேஸில் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும், ஓகே, குவாலிட்டியாக எடுக்கணும், நிறைய மேக்கிங்கே நல்லா பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து யாருக்குமே இருக்காது, டைரக்டர் தான் இருக்கும். ஸோ அதை உணர்ந்து நம்ம நடித்தோம். ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட் அஃபேஷன் நிறையா இருக்கும் படத்தில். ஸோ நைட்டு ஒரு தெரியும் ஒரு ஷார்ட் வச்சுட்டு இப்படி திருப்பினாலே லைட்டிங் மட்டும் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வரட்டு எல்லாத்தையுமே பயங்கர ஹைப்பராக இருக்கும், ஸ்பாட்டு பரபரன்னு இருக்கும். அந்த மாதிரி நடித்தேன். ஏன்னா வந்து நான் இப்போ என்ன ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் புதுசு ஃபஸ்ட் ஃபிலிம், அவங்க வந்து குஜராத்திஸ். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கதை சொல்லி லாங்குவேஜ் தெரியாமல் அவங்க அந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக இருக்கு வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு படம் அவங்கள மாதிரி சேவ் பண்ணணும் சார் சொன்ன மாதிரி. இவருக்கும் வந்து ஒரு ஒரு தன்னை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு அந்த படத்தில். பட் கண்டிப்பாக வந்து ஜேபி சார் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கராக இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக நினச்சி நிற்பார். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு இந்த பட்ஜெட்லேயே ஒரு பரபரப்பாக பண்ணாரா இன்னும் பூஜா கிடைக்கிறப்ப இன்னும் மேக்கிங்காக பெருசாக வரும். இதில் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா யாரும் வேஸ்ட் பண்ணல, எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல. ப்ளஸ் வந்து நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ தமிழ் நடிச்சிருக்காப்புல டானாகாரன், தமிழ் பிரமாதமான டைரக்டர் ஃபஸ்ட்டு. அதுமாதிரி நல்ல ஆர்டிஸ்ட். இதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமிஷனர் கேரக்டர், போலீஸ் கமிஷனர் கேரக்டர் ரொம்ப நல்லா கரெக்டாக. ஏன்னா அவர் ஆல்ரெடி
போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக படுத்தாப்புல, கரெக்டாக மேட்ச் ஆச்சு. பார்க்குற சாருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். இது வரைக்கும் அவர் பண்ணதில் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு கேரக்டர். எப்படி சொல்கிற ஒரு டான் இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் யோசிக்க முடியும் பார்க்குற சார் அப்படிலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நாங்களாம் அவரோட ஆட்கள் மாதிரி கண்டுபிடுவோம்ல. வழக்கமாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த மாதிரி கேரக்டராக ஒரு வில்லனாகவே போடுவாங்க, ஒரு ஏஜென்ட் வில்லனா அந்த மாதிரி காமிப்பாங்க. வழக்கமான பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ ஒரு இல்லாட்டி ஒரு ஃபைட் மாஸ்டர் போடுவாங்க, இல்லாட்டி அதர் லாங்குவேஜ். அது இல்லாமல் பகேஷ் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நல்ல பெரிய ஸ்கோர். எல்லாத்தையும் மீறி இந்த படத்தில் வந்து டென்னல் பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேமோட பார்க்கலன்ற ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கணுன்ற பெரிய கனவு இருக்கும். த்ரோட் ஃபிலிம் ஒரு ஹீரோவாக பண்ணணும், ஒரு கதை நாயகனாக ஒரு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், யாராக இருந்தாலுமே. இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து எப்படின்னா ஹீரோ வச்சு தான் படம் பண்ணணும்னு யாரும் யோசிக்கிறதில்லை. இப்போ நீங்கள் சமீப கால தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மலையாள ஃபிலிம் பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். இந்த கேரக்டருக்கு பொறுத்தனால டக்குன்னு எடுத்தோம். இப்போ லாஸ்ட்டாக தம்பி முனிஷ்காந்த் நடிச்ச படம் கூட மிடில் கிளாஸ் ஆமாம், செம்ம ரிவ்யூ, சூப்பராக நான் படம். அது காலிவுட் போன எவ்வளோ படம் பண்ணியிருக்காப்புல, மணிகண்டன் எல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து ஹீரோவாகி நிறைய படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்து டேனியல் கிடச்சி பாலாஜி. ஓகே, இந்த படம் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துருக்கும். ஏன்னா பயங்கர பெர்ஃபார்மர். ஸோ கட்டுவா நிறைய ஃபிலிம்ஸ் ஹீரோ பண்ணியிருப்பார். அது வருத்தத்துக்கு விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, நிறைய லாங்குவேஜுக்கு வந்து அவர் நிறைய அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து இல்லைன்றது பெரிய வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எல்லா சீனுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப அது வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஸ்டாப் ஷாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எமோஷனல் சீன்ஸ்லாம் எப்படி ரெடி ஆகிட்டீங்க? அது உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? கன்வின்சிங்காக இருந்துச்சா? ஆமாம், கண்டிப்பாக. எமோஷ்னல் சீன்னா நான் ஜென்ரலாக வந்து என் லைஃப்பில் ஏதாச்சும் எமோஷ்னலாக நடந்திருக்கேன், அந்த சீனுக்குள்ளே நான் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணேன். ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது எனக்கு. ஓகே ஓகே. அது உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணிட்டப்போ ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. டப்பிங் எப்படி இருந்துச்சு? டப்பிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் சொல்ல மாதிரி சார் வந்து டப்பிங்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. டைலாக்ஸ் எல்லாம் எப்படி கன்வே பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டப்பிங்லேயே என் கேரக்டரை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் படம் வந்து ஆர்கன் டெஃப்ட்டை பற்றின படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுதான் படமா? அது இல்லை சார், இல்லையா? ஓகே, வேற ஒன்று இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதுவுமே இருக்காது சார். என்ன சார் எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு எதிர்பார்ப்புல வரீங்கல்ல, இது ஆர்கன் டிராஃபிக்கிங் படமா இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்னாப்பிங், ஒரு த்ரெட்டனிங் மூவியா? எதுவுமே இல்லை சார். ஓகே ஓகே. எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பாருங்க படம். ஓகே. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறீங்க, தனியா மேம் டாக்டரா இருக்காங்க. ஓகே, அப்ப ஏதோ ஒரு இந்த ஒரு விஷயம் தெரியுது. நல்லா அந்த கேள்வி கேட்டேன். ஓகே. ஸோ தனியா ரவிச்சந்திரன் இந்த டாக்டர் கேரக்டர் பார்க்கும்போது ஸ்கிரீன் அந்த கண்டிப்பா பார்த்தோட ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களோட ஃபேஸும் இருக்கு, அந்த லுக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இவங்க இந்த கதைக்கு சரியா இருப்பாங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லை சார், ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஹீரோயின்காக தான் இந்த பிளே எழுதும்போது அதுக்கப்புறம் அவங்களோட கால் ஷீட் ப்ராப்ளமு, 1 year வெயிட் பண்ணோம். ஆல்ரெடி ரொம்ப 14 years ஸ்ட்ரகிள். சரி, அதை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் நான் அந்த மாதிரி வேற ஒருத்தவங்களை பிளான் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது பேப்பரை கேட்டேன். அப்போ தான் கிராஸ் ஆகுது என்னோட டிவியில், ஓகே, ஆஃபீஸில். ஸோ அப்போது மறுபடியும் அதை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தானியாவோட ஸ்டில்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ஸ் கிட்ட எடுக்க சொல்லியிருந்தேன். தானே இதை எடுத்தாங்க, பார்த்தேன். அவங்க எனக்கு அவங்களோட லீன் ஸ்ட்ரக்சரும் அந்த நோஸ் கட்டு அது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக மேட்ச் நம்ம இருந்தது. சரி, அவங்களோட பிஆர்ஓ கான்டாக்ட் பண்ணிட்டு நான் போய் ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேடம் சொன்னாங்க பியூட்டிஃபுல்லாக நான் பண்ணுறது சொல்லிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டாக இருந்தாங்க. ஓகே. பட் ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு லவ் கேர்ள், ரொம்ப சாஃப்ட் நேச்சர், இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து
இந்த இந்த படத்துல டாக்டர் தங்கமா நடிச்சிருக்கு. பேரு தான் தங்கம், ஃபுல் பவர்ஃபுல், ஜெயலலிதா மாதிரியான ஆக்சுவலா நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் எழுதும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூட் வேணும் அப்படின்னும் போது, ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு இமீடியட்டா ஜெயலலிதா வந்துட்டாங்க இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க படத்தை வச்சுட்டேன், ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு இங்க ஒரு டாக்டர் அவங்க கடமை செய்யறாங்க. என்ன வந்தாலும் அவங்களுடைய அந்த ஹானஸ்ட்ல இருந்து வெளியில வராம என்னெல்லாம் ப்ளே பண்ண முடியும், எப்படி. ஏன்னா அடிக்கடி தானே மேடம் லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட லுக் இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதுக்காக பொலிட்டிக்கலா வந்து எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த கேரக்டருக்கான இம்பாக்ட், அந்த ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அந்த வகையில நான் சொல்றேன். ஓகே. ஸோ ரொம்ப ஆப்டா தானே மேடம் அவங்களே சர்ப்ரைஸா இருக்கும். அவங்க ஒன்றும் படம் பார்க்கல, அவங்க இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரி வந்த பிறகு அவங்க டெஃபினட்டா சர்ப்ரைஸ். ஓகே ஓகே சூப்பர். ஸோ விக்கிபீடியா செக் பண்ணும்போது உங்க பேரை போட்டுட்டு ஷாஜகான் படத்துல விவேக் சார் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு அன்கிரியேட்டர் ரோல்னு போட்டிருக்கு. எனக்கு நானும் யோசிப்பாங்க, ஷாஜகான் படம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நீங்க எந்த சீன்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நீங்க இன்டர்வியூ முன்னாடி ஓட்டி பாக்குறேன் எந்த காமெடி சீன் வந்திருக்காரு. அது ஆக்சுவலா ஆர்டிஸ்டா அசோசியேட் ஒர்க் பண்ணேன் கேமராமேன் சைடு. அப்போ உலகம் அந்த ஒரு எப்படி சொல்றது, எல்லா படங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் சார் போஸ்ட் மாதிரி உட்கார வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டர் ரவி சார் வந்து தாஸ் நீங்க பாருங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு சீன்ல உட்காந்து இந்த பிச்சை கட்டு வருவாங்க மேடம். ஆமா 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 போமா அந்த அந்த மாதிரி சும்மா விட்டு பொண்ண போயிடுச்சு. அது வந்து ஆக்டிங்ல இல்ல, ஆக்டிங் நடிச்சப்போ ஃபர்ஸ்ட் நான் மாநாள். ஓகே, அது வந்து படம் தான். அது வந்து பூபதி ஃப்ரெண்ட்னு போட்டிருக்கு. பூபதி யார் செக் பண்ண விவேக் சார். நீங்க எங்க எந்த சீன்ல வந்தீங்க? நானும் ஏதாவது ஒரு கேங்ல எங்கேயா இருக்கீங்களா சொல்லிட்டு ஃபுல்லா தேடுறேன். பட் பரவாயில்ல, ஒரு டைலாக் இருந்திருக்கு அப்ப படத்துல. ஓகே. ஸோ நான் மகாநல்ல அந்த கேரக்டர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து அது நல்ல ஒரு முதல் படத்துல ஒரு கேரக்டர் நல்லா பெர்ஃபார்மே பண்ணிருப்பீங்க, மனசு நிற்கும். அருள்தாசன் அப்படின்னாலே அந்த ஒரு படத்தை தாண்டி வர முடியும் அப்படிங்கும்போது எப்படி அந்த ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு ரவுடி அப்படிதான் இருப்பான், அந்த மனசுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கும். அந்த சரக்கடிக்கிற சீன் இருக்குல்ல, இவன் நம்ம இவனோட ஃப்ரெண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்படியே டெரரா உட்காந்துருப்பீங்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிருப்பீங்க. போ 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 அப்படியே அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர் வந்து ஒரு அந்த காமெடியா போகும். அது எப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருக்கு. அப்போ அந்த படம் மட்டும் எனக்கு நடிக்கவே தெரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு டெக்னீஷியன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டா வந்தால் எனக்கு ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. அதான் டைரக்டர். ஏன்னா ஒரு டைரக்டரோட எப்படி சொல்றது, ஒரு டைரக்டரோட வேலை அப்படின்றது அங்கேயே தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி வேலை வாங்க. இன்னொன்று நான் வந்து இப்போ பிராண்ட் நியூ பீஸ், நம்ம எதுவுமே தெரியாது. சார் சுசி தான் கரெக்டில் நீங்கள் பண்ணுங்கண்ணே, பண்ணுங்க. அப்புறம் ஒரு 2 டேக் போய் அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம சினிமாவில் இருந்தனால நான் அவ்வளோ படம் அசோசியேட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கனால ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் நம்மளுக்கு தெரியும், ஷூட்டிங் அடிக்கிறவங்களோட பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் மண்டல ஏறி கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதில் நிறைய தவறுகள் இருக்கும், எனக்கு இப்படி தெரில எனக்கு. ஆனால் அப்போ தான் பிகினிங். ஸோ அதனால ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறப்ப நம்ம லுக்கு மேட்ச் பண்ணிக்கிச்சு. பட் ஆன் லுக்கில் இருந்தனால அது மேட்ச் பண்ணிச்சு. இன்றைக்கி வரைக்குமே அந்த படம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அது வந்து டைரக்டர்ஸ் வேலை. அது வந்து இந்த படத்தையுமே டைரக்டர் சொல்லணும்னா அதுதான். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் இப்போ சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு இல்லை வந்து நியூ ஃபேஸாக வர்றாங்க அப்போல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வேலை வாங்குற விதம் தான். அதுக்கு தான் டைரக்டர். இப்போ நம்ம நார்மலாக சீன் பேப்பர் வச்சு யாரும் எடுத்துடலாம், கண்டிப்பாக ஒரு 7 க்ளோஸ்அப் மாஸ்டர் சைஸ் அப்படி படுத்தலாம். ஆனால் அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் நுட்பமாக வேலை வாங்கணும். அது பேக் ட்ராப்பில் நடிக்கக்கூடிய ஆட்கள் எப்படி போகிறாங்க, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இது பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாக இருக்குது, லைட்டிங் என்ன மூடில் இருக்குது, இதெல்லாம் கண்காணித்து மேனேஜ் பண்ணி ஃப்ரேம்குள்ளே அந்த சீனை பர்ஃபெக்டாக படத்துக்கு கொண்டாடுற வேலை தான் டைரக்டரோட வேலை. அது வந்து அந்த மாதிரி அமைகிறப்ப தான் படங்கள்ல அந்த சீன் அப்படியே வேற மாதிரி மூட மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இவர்கிட்ட வந்து ஷாஜகான் படத்தை பற்றி கேட்ட மாதிரி வந்துட்டு உங்களோட சினிமா ஜேர்னின்னு ஒன்று, நீங்கள் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஜேர்னி இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஃபைனலாக நம்ம ஒரு டைரக்டர் ஆகிட்டோம், ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்படி இருக்குது? இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் மட்டும் நிஜம், நம்ம என்னவோ ஆகணும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று ரொம்ப ஆழமாக நம்ம இந்த உலகமே நம்புது தான் அப்படின்னு நம்ம. ஓகே. ஸோ பட் ஆனால் என்னென்னா கனவு மட்டும் கண்டா போதும் பத்தாது.
நம்ம எவ்வளோதான் சின்சியராக இருந்தாலும் அந்த ஹேர்டில்ஸ் இருக்குல்ல, இந்த சர்வைவல் இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பு தான். அதையும் நம்ம நீ இவ்வளோதானே தம்பி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது இன்னைக்கு இந்த படம் வருது ஒரு 14 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம்னா நானே அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ இதுக்கப்புறம் படம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்கும். சித்திரம்பேசரி ஒர்க் பண்ணியிருக்கேன், 5ஆவதுல மொட்டை கேரக்டர். அதுக்கப்புறம் சில்வராகவனோட அசிஸ்டன்ட் ராஜேஷ் அவர்ல புகைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கொடைக்கானலில் போயிட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஓகே, என்னடா இது ஒன்றுமே நடக்க மாட்டுது, எதுவுமே நடக்க மாட்டுது அப்படி கோவன்ட்டு. சார் நம்ம வெறும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நம்ம போய் ஒரு இடத்துல பெயிண்ட் கூட அடிக்க முடியாது சார், எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அவனுக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாதுல்ல. நம்ம டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கோம், டைரக்டர் ஆகிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? கிடைக்கல, என்ன பண்ணுறது, எப்படி சர்வே பண்ணுறது ஃபேமிலிக்கு? நான் என்ன பண்ணேன், ஒரு 5 இயர்ஸ் ஓகே தம்பி எனக்கு சினிமா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நடுவில் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு போயிட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வேற ஒரு ஒர்க் பார்த்தேன். நைட்டு ஆன் ஸ்பாட் ஷூட்டிங் ஒர்க் வந்துடுது. ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 படம் ஒர்க் பண்ணியிருப்பேன் சார். 100 படத்தில் ஷூட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது அசிஸ்டன்ட் டீமோட என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. மச்சான் வந்தார் அப்படி சொல்லுவோம். போனால் அங்கே கொடுக்குற 300 rupees 200 rupeesக்காக போக மாட்டேன். ஏன்னா மார்னிங் என் ஃபேமிலிக்கு தேவையானதை நான் சர்வே பண்ணுவேன். ஸோ ஈவினிங் நான் சினிமாவை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஓகே, ரொம்ப கான்டாக்டே இல்லாமல் போயிடுவேன். கான்டாக்டே இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் சரி இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கான காசு என் கையில் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணதும் நான் என்ன பண்ணேன், டைரக்டர் மிஷ்கினை போய் பார்த்தேன். அப்போ அவர் வந்து பிசாசு 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தேன், எங்கடா போனேன் இவ்வளோ நாள் அப்படின்னு சொன்னார். சொன்னால் இந்த மாதிரி போனேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு. சரி அப்போ ஒர்க் பண்ணேன் அப்படின்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, ஒரு 10 months அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ தான் அட்டுல் போசாமியா சார் வந்து அட்டுல் போசாமியா பிரத்யேகம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க கேள்விப்பட்டு போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சார்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 3 months இருந்துட்டு தான் போனோம். அதனால கொஞ்சம் டிலே. அப்புறம் அந்த 3 months ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நடந்தது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த உலகத்துல யார் என்ன நினைச்சாலும் ஆயிடலாம். ஓகே, நம்ம முதல்ல நம்மளை நம்பணும், அவ்வளோதான். நத்திங் சார். நீங்க என்னன்னா இல்லை சார், நீங்க நாளைக்கு சிஎம் கூட இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கனவு காணுங்க, அதுக்கான போராட்டத்தை இது பண்ணணும், அவ்வளோதான். எதுவுமே கிடையாது சார். இந்த லக்கு இதெல்லாம் நான் நம்பவே இல்லை சார். ஓகே, சரிங்களா? இல்லை இன்னைக்கு எல்லாருமே டிரெக்டர்ஸ் தான் சார். இன்னைக்கு நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், யூடியூபர்ஸோட ரீல்ஸு. என்ன க்ரியேட்டிவிட்டி சார்! 10 செகண்டில் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கதையே சொல்கிறாங்க. என்ன க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். ஒரு ப்ரொடியூசரு அவ்வளோ காசு கொடுத்து வந்து சில படம்லாம் தோல்வி அடையுது. ஓகே, ரீல்ஸு மீம்ஸ் போடுறாங்க. 10 செகண்டில் ஒருத்தர் கதை சொல்கிறார் சார். ஆமாம், நான் சம்டைம்ஸ் நினைப்பேன், இந்த ரீல்ஸ் போடுறவங்கள மாதிரி ஜேபி நீ ஒரு 100 ரீல்ஸ் போடலாம் போட முடியுமாடா அப்படின்னு நினச்சா என்னாலே பண்ண முடியாது சார். அவ்வளோ க்ரியேட்டிவ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட டேலண்ட்ஸும் இப்போ வெளியில் இருக்குது. இல்லை வந்து யார் என்ன நினைச்சாலும் அதான் ஆயிடலாம். ஓகே, அவ்வளோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து உங்களோட நிறைய படங்கள் அவங்களை பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நல்ல படம், நல்லாவே நான் பர்ஃபார்ம் பண்ணல, பட் இந்த படம் நிறைய சரியாக போகல அப்படி நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டரை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற ஏதாவது படம் இருக்கா? இல்லை, ஒரு சில படங்கள் மிஸ் ஆயிருக்கு. அது மாதிரி நல்ல படமாக நடிச்சிட படமா ஓகே, இந்த படம் பிரமாதமாக ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். பட் அது சில காரணங்களால் மிஸ் ஆகிடும். நான் சொல்கிறது அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்கும். ஓகே, ஸோ அது இது பண்ண வேண்டாம். பட் நிறைய படங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆகும். நம்ம நிறைய படம் நல்லா பண்ணியிருப்போம், நல்ல படமாகவும் நம்ம நினைப்போம். இப்போ சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா ராங் ரிலீஸு, தேட்டர் கிடைக்காம இருக்கும், மழை காலத்தில் இருக்கும். நான் ஒரு படம் அடித்த அந்த படம் பார்த்தீங்கன்னா
ரிலீஸ் அன்னைக்கு திடீர்னு பார்த்தா புயல். ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாலும் அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 1 வீக் கண்டினியூ மழை, தேட்டருக்கு வரல. ஸோ அது எப்படி நம்ம அதெல்லாம் இயற்கை ஒரு பக்கம். அந்த மாதிரி சில படங்கள் மிஸ் ஆகும். ஆனால் இப்போ எல்லாருமே அந்த மாதிரி சில படங்கள் மிஸ் ஆன படங்கள் கூட இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்றாங்க. ஓகே. இப்போ நீங்கள் லவ் மேரேஜ் படம் பார்த்தீங்கன்னா தேட்டர் நல்லா ஓரளவுக்கு போச்சு, பட் ஓடிடி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சொன்னீங்க வீட்டில் பார்த்தோம், அது மாதிரி வீட்டில் நிறைய பேர் பார்த்துறேன். எல்லா படமும் மிக்ஸ்டாக பார்த்துட்றேன். ஸோ அது ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம மற்றவங்க பார்க்குறதுக்கு, படங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி தான். இப்போ என்னன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி தான் படத்துக்கு வந்து ஒரு படம் வந்து 2 விதமான ரிவ்யூஸ் வருது. தியேட்டருக்கு வந்தா அது ஒரு மாதிரி ரிவ்யூ வருது. ஓடிடி ரிலீஸ் ஆனால் அங்கே எந்தெந்த படம்லாம் வந்து தியேட்டரில் கொண்டாடப்பட்டுச்சோ அது ஓடிடி ரிலீஸ் வரும்போது நிறைய விமர்சனங்கள் சந்திக்குது. இங்கே வந்து ஹிட் ஆகாத படங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல படம் தியேட்டரில் பார்த்துருக்கலாமே மிஸ் பண்ணுறாங்க. 2 ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ், ஓடிடியில் பார்க்குற ஆடியன்ஸ். அப்படிங்கும் போது இந்த டைம்ல ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு 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 நம்ம கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு ஜானர்ல பண்றோம். அப்படிங்கும் போது இது மக்கள் தியேட்டருக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய ப்ரொமோஷன், இன்டர்வியூ நிறைய பண்றோம். ஆனா ஒரு தியேட்டர் ஒரு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அஸ் ஓடிடி வீட்டுல இருந்து பாக்குறாங்க, அது வந்து அது தனி ஜானரே மாறிடுச்சு. எந்த படம் வந்தாலும் ஓடிடில தான் அவங்க பார்ப்பாங்க, தியேட்டருக்கு வந்து அவங்க வரவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவுமே சொல்ல விரும்பல சார். ஏன்னா படம் நல்லா இருந்தால் வந்து பார்க்க தான் சார் போறாங்க. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே தமிழுக்கு படம் வருது. இப்போ ரீசெண்டாக கூட கமல் சார் பாட்டு போட்டு ஃபைனலாக மஞ்சுமல் பாய்ஸ் எந்த ஆர்டிஸ்ட்டுமே கிடையாது. படம் நல்லா இருந்து வந்து பார்க்க தானே சார் போறாங்க. ஓகே. அவங்களுக்கு தேவையான இப்போ நான் வந்து நான் இப்போ இந்த படம் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு தியேட்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ ஆடியன்ஸ்க்கு எந்ததெல்லாம் பிடிக்கும், கடைசி ரோல இருக்க ஆடியன்ஸ்க்கு என்னென்னலாம் பிடிக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கொண்டாட போகிறாங்க, பிடிக்கலன்னா அவங்களோட கருத்தை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் என்னதான் டிவியில் பாருங்க சார், ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த 2.5 hours ஜேர்னி நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறாங்கல்ல. எதுக்கு சார் இருட்டில் படம் போடுறாங்க தியேட்டரில்? அவ்வளோ பெரிய ஸ்வீட் சார் அது. அது அது அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா இப்போ எல்லாருமே தனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. நாளைக்கு ஓடிடியில் பார்க்குற பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம தியேட்டரில் இதை மிஸ் பண்ணிட்டு போயிருந்தா அப்புறம்னு நினைக்கிறேன். இப்போ கூட அன்பேஷம் படத்தை கொண்டாடிட்டு தான். ஸோ எல்லாமே ஒரு ஒரு அவ்வளோ தொழிலாளர்களோட உழைப்பு இருக்குது இதில், அவ்வளோ கிரியேட்டர்ஸோட. சார் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சார், ஒரு 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 யூடியூப் சேனலை யாராவது ஒருத்தர் சும்மா சொல்ல பாருங்க, யாராவது ஒருத்தர் சரியா ரிகாகனைஸ் பண்ணலன்னா கூட அவருக்கு எவ்வளோ கோவம் வருது சார். அந்த மாதிரி தான் சார். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, தியேட்டருக்கு போய் பாருங்க, ரெஸ்பெக்ட் த ஃபிலிம் அப்படி சொல்லு, ரெஸ்பெக்ட் த ஃபிலிம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவங்க ஒரு பெருங்கதை சொல்லியா ஒரு விஷயத்த சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு சின்சியராக இருக்கணும். ஓகே. இல்லை நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன், ரீசெண்டாக 11 ஒரு படம் வந்தது தியேட்டரில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரை விட ஓடிடி ரிலீஸ் ஆன மிகப்பெரிய ஒரு ஆதரவு, படத்தை கொண்டாடுறாங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே அந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்ல படமா இருக்கேன்னு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம். பட் அந்த டேரக்டர் கிட்ட நம்ம அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுத்தாரு. படம் ரிலீஸ் ஆனப்ப ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் ஓடிடி ரிலீஸ் வந்து அவர் வந்து ஒரு தியேட்டர் கிடைக்காத ரெஸ்பான்ஸ் ஒரு மாசம் டவுனா இருந்திருப்பார்ல. கண்டிப்பா என்னடா யாருமே ஒரு அடுத்த ஒரு மாசம் ஓடிடில வந்து கொண்டாடுறாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து அது ரொம்ப வித்தியாசமாவே இருந்திருக்குமே. தியேட்டர் ரிலீஸ் பண்ணா அப்போ வந்து யாருமே ஓடிடி ரிலீஸ் ஓகே இப்பயாவது ரிலீஸ் கிடைச்சதே. நம்ம ஒரு சில படங்கள் நான் சொன்னேன்ல, ராங் ரிலீஸாக இருக்கும், பெரிய படங்களோட போட்டி விட்டுருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதுக்கு போயிருப்பாங்க. இன்னொன்று இதுக்கு சோர்ஸ் கம்மியாக கிடச்சிருக்கும், அட்டென்ஷன் கிரேட்டாக இருக்காது. ஸோ இயற்கை மலைகள் அந்த மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி அது. ஸோ இதெல்லாம் மீறி நம்ம ஓடிட்டு வர்றப்போ நம்ம சிலர் பார்த்து சொல்லுவாங்கல்ல, இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்து மவுத் டாக்லேயே நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது படம், இதில் இருக்குங்க, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க சொல்கிறப்போ நமக்கு எல்லாரும் பார்த்துருவாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ். இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி தான், இப்போது வர சண்டே மத்தியானத்துக்கு மேலே மழை சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம்.
இப்போ பிபி கொஞ்சம் இருக்குதான். ஆமா 29 சென்னைக்கு வந்து ஆரஞ்சு லெட்டர் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. 28 படம் ரிலீஸ் 28 போட்டோம், அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். ஆனால் வேற வழியாக கம்பல்சரி பண்ணுவோம். ஆமா அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் நம்மளும் படத்தை பண்ணுறோம், மக்களையும் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு கண்டிப்பாக. ஏன்னா வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்த அதுல் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டைரக்டருக்காக சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் கான்ஃபிடென்ட் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு முதல் தேங்க்ஸ். அதே மாதிரி உத்ரா மீடியா வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. சமீபத்தில் நிறைய படம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக அந்த படத்தை இப்போ ரீச் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இயக்குனருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனராக நல்ல ஒரு படைப்பாளியாக வளமாகணும். அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே சார். எங்களை இன்டர்வியூ எடுத்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தை பற்றி பேசி முடித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆகுமா சார் படம் முடித்தேன். திரும்ப அதை பற்றி அவனோட நினைவுகளை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.